என் அம்மாவுக்கும் என் மனைவி சத்யாவுக்கும் நடுவில் தினமும் நடந்த சின்ன சின்ன சண்டைகளால் எனக்கு மிகவும் சலிப்பாக இருந்தது. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து என் வயதான அம்மாவை ஒரு முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டேன். அப்போது என் அம்மாவின் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீர் கூட என் கல் நெஞ்சை கரைக்கவில்லை. என் புதிய வாழ்க்கையிலும் மனைவியின் உலகத்திலும் நான் மூழ்கி போனேன். அம்மாவின் பிரார்த்தனைகளையும் என்னை வளர்க்க அவர் பட்ட கஷ்டங்களையும் முற்றிலுமாக மறந்துவிட்டேன். அலுவலகத்தில் எனக்கு பதவி உயர்வு கிடைத்து லண்டன் செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. என் மனைவி சத்யாவையும் குழந்தைகளையும் அழைத்து கொண்டு லண்டனில் குடியேறினேன். பல வருடங்கள் ஓடின. ஆனால் சில மனக்கசப்புகளால் என் மனைவி சத்யா என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டாள். தனிமையில் வாடிய போதுதான் எனக்கு என் அம்மாவின் ஞாபகம் வந்தது. அம்மாவை மீட்டு வந்து என்னுடன் வைத்து கொள்ளலாம் என்று முதியோர் இல்லத்திற்கு ஓடினேன். அங்குள்ள மேலாளரிடம் பேசிய போது பல வருடங்களுக்கு முன்பு நான் என் அம்மாவிடம் பேசிய அதே வார்த்தைகளை அவர் என் நினைவுக்கு கொண்டு வந்தார். அது என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அன்று நடந்தது இதுதான். அன்று வேலையிலிருந்து மிகவும் களைப்பாக வீட்டிற்கு வந்தேன். வீட்டிற்குள் நுழைந்த உடனேயே, அம்மா, என்னால் தினமும் நடக்கும் இந்த சண்டையை தாங்க முடியவில்லை அம்மா. ஆபீஸிலிருந்து அழுத்து போய் வருகிறேன். வீட்டிற்குள் வந்ததும் ஆளுக்கு ஒரு பக்கம் சண்டையை தொடங்குகிறீர்கள் என்று கத்தினேன். என் காலணிகளை கூட நான் கலற்றவில்லை. அதற்குள் இந்த வார்த்தைகள் என் வாயிலிருந்து கொட்டிவிட்டன. என் மனைவி சத்யா உடனே, சொல்லுங்கள், இதையெல்லாம் பார்த்து கொண்டு நான் எவ்வளவு காலம்தான் அமைதியாக பொறுத்து போவது என்று கத்தினாள். என் அம்மா என்னை மெதுவாக நிமிர்ந்து பார்த்து, சாமிநாதன் மகனே, முதலில் கை கால்களை கழுவி விட்டு வந்து சாப்பிடுப்பா, அப்புறம் என்னவென்று நிதானமாக பேசுவோம் என்றார். நான் கோபத்துடன், இல்லை, இன்றைக்கு இதற்கு ஒரு முடிவு கட்டியே ஆக வேண்டும். அப்படி என்னதான் பிரச்சனை உங்கள் இருவருக்கும் நடுவில் என்று கத்தினேன். சத்யாவுடனே, பிரச்சனை நான் இல்லை, உங்கள் அம்மாதான். நான் செய்யும் எல்லா வேலைகளிலும் தலையிடுகிறார். சில நேரம் குழந்தைகளிடம் எதையாவது சொல்கிறார். சில நேரம் எனக்கு அறிவுரை சொல்கிறார். நானும் ஒரு மனுஷிதானே, எனக்கும் சுயமரியாதை என்று ஒன்று இருக்கிறது அல்லவா என்று கோபமாக பேசினாள். அம்மா தன் தலையை மெதுவாக அசைத்து, நான் அவளிடம் எதுவும் தவறாக சொல்லவில்லை அப்பா. குழந்தைகள் பள்ளிக்கூடத்திலிருந்து பசியோடு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முதலில் கொஞ்சம் சாப்பாடு போட்டுவிட்டு பிறகு மற்ற வேலைகளை பார் என்று தான் சொன்னேன். இதில் நான் என்ன தவறாக சொல்லிவிட்டேன் என்று வருத்தப்பட்டார். சத்யாவுடனே, இதைத்தான் இவர் எப்போதும் என்னிடம் சொல்வது. நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று எனக்கு தெரியாதா என்று எதிர்த்து பேசினாள். நான் அமைதியாக நின்று இருவரின் பேச்சையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். பிறகு அம்மாவிடம், அம்மா, நீங்கள் இப்படி எல்லாவற்றிலேயும் தலையிட்டு கொண்டே இருந்தால் வீட்டில் எப்படி அம்மா அமைதி இருக்கும் என்று கேட்டேன். அம்மா என்னை ஒரு நிமிடம் உற்று பார்த்தார். பிறகு அமைதியாக, சரிப்பா சாமிநாதா, இனிமேல் நான் எதுவுமே பேசவில்லை என்று சொல்லிவிட்டார். மறுநாள் காலையில் நான் ஆஃபீஸ் கிளம்பும்போது அம்மா என் சாப்பாட்டு பெட்டியை கையில் கொடுத்து, வெளியில் கண்டதை வாங்கி சாப்பிடாதே என்றார். நான் சரி என்று தலையாட்டிவிட்டு வாங்கி கொண்டேன். நான் வீட்டின் வாசலை அடையும் போது பின்னாலிலிருந்து என் மனைவியின் குரல் கேட்டது. பார்த்தீர்களா என்று இழுத்தாள். குழந்தைகள் முன்னால் அம்மா என்னை மறுபடியும் கண்டித்தார். டீயில் ஏன் இவ்வளவு சர்க்கரை போட்டாய் என்று கேட்கிறார் என்று புகார் செய்தாள் சத்யா. நான் அம்மாவை பார்த்தேன். அம்மா தயங்கியபடியே, குழந்தைகளும் இந்த டீயை குடிக்கிறார்கள் மகனே, சர்க்கரை குறைவாக இருந்தால் உடம்புக்கு நல்லது என்றுதான் சொன்னேன் என்றார். நான் என் தலையில் கையை வைத்து கொண்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் வீட்டை விட்டு வெளியேறினேன். நாள் முழுவதும் ஆஃபீஸில் இந்த எண்ணங்களே என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தன. மாலை நேரத்தில் வழக்கம் போல் இல்லாமல் கொஞ்சம் தாமதமாக வீட்டிற்கு வந்தபோது குழந்தைகள் அமைதியாக உட்கார்ந்திருப்பதை கண்டேன். சத்யா தனி அறையில் கோபமாக உட்கார்ந்திருந்தாள். அம்மா சமையல் அறையில் தோசை சுட்டு கொண்டிருந்தார். நான் சத்யாவிடம் சென்று, என்ன ஆச்சு என்று கேட்டேன். அதற்கு அவள், உங்கள் அம்மா எல்லார் முன்னாலேயும் என்னை மறுபடியும் அசிங்கப்படுத்தி விட்டார் என்று முகத்தை தூக்கி வைத்து கொண்டாள். நான் அம்மாவிடம் சென்று கேட்டபோது, மகனே, வெளி சாப்பாட்டை குறைவாக சாப்பிடுங்கள் என்றுதான் குழந்தைகளிடம் சொன்னேன். அது உடம்பை கெடுக்கும். நான் சொன்னது அவள் மனதை காயப்படுத்தி இருந்தால் என்னை மன்னித்து விட சொல்லப்பா என்று அம்மா கண் கலங்கினார். அம்மா சொல்லிவிட்டு அம்மா சத்யாவிடமே சென்று நேரில் மன்னிப்பு கேட்டார். ஆனால் சத்யா முகம் திருப்பிக் கொண்டு அமைதியாகவே இருந்தாள். நான் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். அம்மா கொஞ்சம் அதிகமாக உணர்ச்சி வசப்படுகிறாரோ, பேசாமல் அமைதியாக இருந்திருக்கலாமோ என்று எனக்கு தோன்றியது. யோசிக்காமல் அம்மாவிடம் சென்று, நீங்கள் பேசாமல் அமைதியாக இருக்கலாம் அல்லவா என்று சொல்லிவிட்டேன். அம்மா என்னை ஒரு மாதிரி பார்த்துவிட்டு, சரிப்பா, இனிமேல் என் குரல் உன் காதில் படாத மாதிரி நான் பார்த்து கொள்கிறேன் என்றார். அப்படியே அமைதியாக தன் அறைக்கு சென்று விட்டார். ஒரு தாய் தன் பக்கத்து நியாயத்தை நிரூபிப்பதற்காக அல்ல, தன் மகனின் குடும்ப அமைதிக்காகவே மௌனத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதை அன்றுதான் எனக்கு முதல் முறையாக புரிந்தது.
அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள். வீட்டில் எல்லாம் அமைதியாக இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் காலை உணவை முடித்ததும் சத்யா என்னிடம் வந்து, நீங்களே நேரில் பார்த்திருக்க வேண்டும். நான் காலையிலிருந்து மாடு மாதிரி உழைத்து வேலை செய்கிறேன். ஆனால் உங்கள் அம்மா ஏதாச்சும் ஒரு குறையை கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறார் என்று புலம்பினாள். நான் ஏதோ சொல்ல வரும் முன்பே அம்மா அறையிலிருந்து வெளியே வந்து, மகனே, குழந்தைகளின் துணியை வெயிலில் காயப்போடு என்று தான் சொன்னேன். மாலையில் அவர்கள் அணிய நல்லா இருக்கும் என்று தோன்றியது. நான் சொன்னது உனக்கு கஷ்டமாக இருந்திருந்தால் இனி சொல்ல மாட்டேன்பா என்றார். சத்யா உடனே, இது துணியை பற்றிய விஷயம் மட்டுமில்லை, நான் எப்போதும் உங்கள் கண்காணிப்பிலேயே இருப்பது போல் உணர்கிறேன் என்று சலித்து கொண்டாள். நான் அமைதியாக உட்கார்ந்து இருவரையும் பார்த்தேன். பிறகு அம்மாவிடம், அம்மா, நீங்கள் பேசாமல் ஓய்வெடுங்கள், வீட்டு வேலைகளை பற்றியெல்லாம் கவலைப்படாதீர்கள் என்று கொஞ்சம் கடுமையான குரலிலேயே சொன்னேன். அம்மா லேசாக சிரித்து கொண்டே, நான் கவலைப்படாமல் என்னப்பா செய்வேன், இது என் வீடும் கூட தானே என்றார். ஆனால் என் முகத்தை பார்த்ததும் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் அமைதியானார். ஒரு நாள் நான் குழந்தைகளுடன் உட்கார்ந்திருக்கும் போது என் இளைய மகன் ஓடி வந்து, அப்பா, பாட்டி எங்களை வெளியே போய் விளையாட வேண்டாம் என்று சொல்கிறார் என்று வந்து சொன்னான். நான் அம்மாவிடம், ஏன் அம்மா அவர்களை தடுக்கிறீர்கள் என்று கேட்டேன். அம்மா பேரனின் தலையை தடவியபடியே, தெருவில் பெரிய பசங்க சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள் அப்பா, இவனுக்கும் ஏதாவது அடிபட்டு விடக்கூடாது என்று தான் தடுத்தேன் என்றார். நான் பேசி முடிப்பதற்குள் சத்யா நடுவில் புகுந்து, இவர் குழந்தைகளை சுதந்திரமாக இருக்க விடுவதே இல்லை, எப்போதும் ஏதாச்சும் ஒரு தடை போட்டு கொண்டே இருக்கிறார் என்று கத்தினாள். நான் சலிப்பாக, அம்மா, குழந்தைகளை அதிகமாக தொந்தரவு செய்யாதீர்கள் என்றேன். அம்மா எதுவும் பேசவில்லை. பேரனை கூப்பிட்டு ஒரு பிஸ்கட் கொடுத்து, செல்லம் போய் விளையாடு, ஆனால் தெருவிற்குள் போகாதே என்று மெதுவாக சொன்னார். என் விடுமுறை நாள் கூட இப்படித்தான் பாழாய் போனது. சில நாட்களுக்கு பிறகு நான் ஆபீஸ் முடிந்து வீட்டிற்கு வந்தபோது அம்மா தன் துணிகளை மடித்து வைத்து கொண்டிருப்பதை கண்டேன். நான் அம்மாவிடம், அம்மா, ஏன் இதையெல்லாம் செய்கிறீர்கள், பேசாமல் ஓய்விடுங்கள் என்று சொன்னால் கேட்க மாட்டீர்களா என்றேன். அவர் சிரித்து கொண்டே, நாள் முழுவதும் சும்மா உட்கார்ந்திருந்தால் கை கால்கள் பிடித்து கொள்ளும் மகனே, அதுதான் லேசாக மடித்து வைத்தேன் என்றார். அந்த நேரத்தில் சத்யா அறையிலிருந்து வெளியே வந்து, நான் வேண்டாம் என்று தான் சொன்னேன், ஆனால் அவர் கேட்பதே இல்லை. அப்புறம் உடம்பு சரியில்லாமல் போனால் என் மீது பழியை போடுவீர்கள் என்றாள். அம்மா உடனே, இல்லையப்பா, அவள் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை, நானாகத்தான் துணியை மடித்தேன் என்று சத்யாவை விட்டு கொடுக்காமல் பேசினார். நான் அம்மாவை பார்த்தேன். அவருடைய 2 கைகளும் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தன. நான் அவரிடமிருந்து துணிகளை வாங்கி ஓரமாக வைத்துவிட்டு, இனிமேல் நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேண்டாம் என்றேன். அம்மா மறுபேச்சு பேசாமல் அறைக்கு சென்று விட்டார். நாட்கள் ஓடின. ஆனால் வீட்டின் நிலைமை சரியாவதற்கு பதிலாக இன்னும் மோசமானது. சத்யா தினமும் மாலை நேரத்தில் நான் வருவதற்காகவே காத்திருப்பாள். வந்ததும் அன்றைய புகார்களை குட்டுவாள். உங்கள் அம்மா வேண்டுமென்றே என்னை ஒதுக்குகிறார், குழந்தைகள் முன்னால் என்னை மதிப்பதில்லை, நான் சமைப்பது எதுவுமே அவருக்கு பிடிக்கவில்லை என்று வரிசையாக அடுக்குவாள். இன்னொரு பக்கம் அம்மா என்னிடம் வந்து பேசுவதே அரிதாகி போனது. நான் போய் ஏதாவது கேட்டால் கூட, எல்லாம் நன்றாக இருக்கிறது சாமிநாதன், நீ கவலைப்படாதே என்று ஒரு சிறு புன்னகையோடு முடித்து கொள்வார். அம்மா இவ்வளவு அமைதியாக இருக்கும்போது சத்யா ஏன் இவ்வளவு கத்துகிறாள் என்று எனக்குள் ஒரே குழப்பமாக இருக்கும். ஆனால் தினமும் புதிதாக ஏதாவது பிரச்சனை வரும்போது தவறு அம்மாவிடம்தான் இருக்கும் என்று நான் குருட்டுத்தனமாக நம்பினேன். இந்த அமைதி ஒரு நாள் என்னை என் அம்மாவிடமிருந்து நிரந்தரமாக பிரித்துவிடும் என்று நான் கனவிலும் கூட நினைக்கவில்லை. ஒரு நாள் மாலை நேரத்தில் நான் வழக்கத்தை விட சீக்கிரமாகவே வீட்டிற்கு வந்து விட்டேன். குழந்தைகளை வெளியே அழைத்து செல்லலாம் என்று நினைத்து கதவை திறந்தால் உள்ளே இருந்து பயங்கர கூச்சல் கேட்டது. சத்யா கோபத்துடன், என்னால் இனி இந்த வீட்டில் வாழவே முடியாது, தினமும் ஏதாவது ஒரு பேச்சை கேட்க வேண்டி இருக்கிறது என்று கத்திக் கொண்டிருந்தாள். அம்மா மெதுவாக, சத்யா, குழம்பில் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது, எனக்கு பிபி ஏறிவிடும், அடுத்த முறை சமைக்கும்போது பார்த்துக்கொள் என்று தானே சொன்னேன், நான் சொன்னது தவறாக இருந்தால் மன்னித்துவிடு அம்மா என்று கெஞ்சினார். சத்யாவுடனே, இதுதான் பிரச்சனை, நீங்கள் எப்போதும் நான் சும்மாத்தான் சொன்னேன் என்று நழுவி விடுவீர்கள். ஆனால் நான் இந்த வீட்டு மருமகள் மாதிரி வாழவில்லை, ஒரு வேலைக்காரி மாதிரி தான் உணர்கிறேன் என்று கத்தினாள். நான் உள்ளே நுழைந்ததும் இருவரும் பேச்சை நிறுத்திவிட்டார்கள். நான் சத்யாவிடம், என்ன ஆச்சு என்று கேட்டேன். அவளோ, உங்கள் அம்மாவிடம் கேளுங்கள் என்றாள். நான் அம்மாவை பார்த்தேன். ஆனால் அவர் என்னை பார்க்காமல் தலையை குனிந்தபடியே நின்றிருந்தார். பிறகு, ஒன்றுமில்லை மகனே, என்னால் தான் அவள் கோபமாக இருக்கிறாள் என்றார். அது சாதாரண விஷயம் என்று நினைத்தேன். ஆனால் இரவு சாப்பிடும்போது நிலைமை இன்னும் மோசமானது. என் சின்ன பெண் ஒரு டம்ளர் தண்ணீரை கீழே சிந்திவிட்டாள். அம்மா உடனே எழுந்து ஒரு துணியை எடுத்து கொண்டு வந்து, பரவாயில்லை செல்லம், பாட்டி துடைக்கிறேன் என்றார்.
சத்யா உடனே அம்மா கையில் இருந்த துணியை பிடுங்கி, விடுங்கள், அப்புறம் நான் தான் உங்களை வேலை செய்ய வற்புறுத்தினேன் என்று என் மீது பழி போடுவீர்கள் என்றாள். அம்மா அதிர்ச்சியுடன், நான் எப்போது அம்மா அப்படி சொன்னேன்? உனக்கு உதவி செய்யத்தானே வந்தேன் என்றார். சத்யா என்னை பார்த்து, பார்த்தீர்களா, இவர் எல்லாவற்றிலும் தலையிடுகிறார். இந்த வீட்டில் நான் தேவையில்லாதவள் போல் இருக்கிறேன் என்றாள். நான் அம்மாவிடம், நீங்கள் போய் அறையில் ஓய்வெடுங்கள் அம்மா, எல்லா வேலைகளையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவசியமில்லை என்று சலித்து கொண்டேன். அம்மா அமைதியாக துணியை கொடுத்துவிட்டு தன் சாப்பாட்டு தட்டை தள்ளி வைத்தார். அவர் ஒழுங்காக சாப்பிட்டு கூட முடிக்கவில்லை. சில நாட்களுக்கு பிறகு எனக்கு சம்பளம் அதிகமாக கிடைத்தது என்று அனைவரையும் கடைவீதிக்கு அழைத்துச் சென்றேன். குழந்தைகளுக்கு துணிகள் எடுத்தோம். சத்யாவுக்கும் சில பொருட்களை வாங்கி தந்தேன். நான் அம்மாவிடம், அம்மா நீங்களும் உங்களுக்காக ஏதாவது புடவையை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றேன். அம்மா சிரித்து கொண்டே, என்னிடம் எல்லாம் இருக்கிறது மகனே, நீ குழந்தைகளுக்கு செலவு செய் என்றார். வறுமொழியில் அம்மா பேர குழந்தைகளுக்காக சில மிட்டாய்களை வாங்கி தந்தார். வீட்டிற்கு வந்ததும் சத்யா, நீங்கள் உங்கள் விருப்பப்படியே நடக்கிறீர்கள். நான் தான் ஏற்கனவே குழந்தைகளுக்கு எல்லாம் வாங்கி தந்தேனே, பிறகு எதற்கு இவர் தேவையில்லாமல் மிட்டாய் வாங்குகிறார் என்று சண்டைக்கு வந்தாள். அம்மா அந்த மிட்டாய்களை தன் சேலை தலைப்பில் முடித்து வைத்து கொண்டு, சரி அம்மா, நாளை பக்கத்து வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் என்றார். நான் இதை பார்த்தும் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றேன். ஒரு நாள் நடு இரவில் தண்ணீர் குடிப்பதற்காக எழுந்தேன். அம்மா விளக்கு அனைத்தையும் அணைத்துவிட்டு கட்டிலில் அமர்ந்து என் மறைந்த அப்பாவின் பழைய போட்டோவை பிடித்து கொண்டு அழுவதை பார்த்தேன். இன்னும் தூங்கவில்லையா அம்மா என்று கேட்டதும் அம்மா திடுக்கிட்டு போட்டோவை தலைகாணிக்கு அடியில் மறைத்தார். நீங்கள் எல்லாவற்றையும் மனதிலிட்டு குழப்பிக் கொள்கிறீர்கள் அம்மா, உங்களை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கொண்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்றேன். அம்மா என்னை நிமிர்ந்து பார்த்து மிகவும் மெல்லிய குரலில், முயற்சிக்கிறேன் சாமிநாதன் என்றார். நான் என் அறைக்கு திரும்பினேன். ஆனால் முதல் முறையாக அவருடைய குரலில் நான் இதுவரை கேட்டிராத ஒரு கடுமையான சோர்வை உணர்ந்தேன். அதன் பிறகு அம்மா பேசுவதையே நிறுத்திவிட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். அதிகாலையிலேயே எழுந்து சாமி கும்பிட்டு விட்டு வீட்டில் அனைவரும் சாப்பிட்டு முடித்த பிறகே தனியாக சாப்பிடுவார். அவரிடம் ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறீர்கள் என்று கேட்டால் லேசாக சிரித்து கொண்டு, குறைவாக பேச சொன்னது நீதானே மகனே, அதுதான் அமைதியாக இருக்கிறேன் என்பார். ஆனால் கொடுமை என்னவென்றால் அம்மா அமைதியான பிறகும் வீட்டில் சண்டை நிற்கவில்லை. சத்யா தினமும் எனக்காக காத்திருந்து புகார்களை அடுக்கினாள். உங்கள் அம்மா வேண்டுமென்றே என்னை ஒதுக்குகிறார். அவருடைய அமைதியே என்னை கிண்டல் செய்வது போல் இருக்கிறது. இந்த வீட்டில் அவரோ அல்லது நானோ தான் சந்தோஷமாக இருக்க முடியும் என்றாள். அன்று இரவு சத்யா என் தூக்கத்தை கெடுக்கும் அந்த வார்த்தையை சொன்னாள். நீங்கள் தான் ஒரு முடிவெடுக்க வேண்டும். என்னால் இனி இப்படியே வாழ முடியாது. நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் இதற்கு ஒரு தீர்வை நீங்கள் கண்டுபிடியுங்கள் என்றாள். நான் நீண்ட நேரம் அமைதியாக உட்கார்ந்திருந்தேன். அம்மா தன் அறையில் தனியாக உட்கார்ந்து சாமி கூப்பிட்டு கொண்டிருந்தார். அப்போது கூட இருவரையும் என்னால் சமாளித்து ஒன்றாக வைத்து கொள்ள முடியும் என்று மூடத்தனமாக நினைத்தேன். ஆனால் அடுத்த நாட்களிலேயே என் வாழ்க்கையை தலைகீழாக திருப்பிய அந்த சம்பவம் நடந்தது. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை நேரம். நான் நீண்ட நேரம் தூங்கிக் கொண்டிருந்தேன். வெளியே கேட்ட பயங்கர சத்தம் என்னை எழுப்பியது. வெளியே வந்து பார்த்தபோது சத்யா குழந்தைகள் முன்னால் கதறி அழுது கொண்டிருந்தாள். அம்மா தலையை குனிந்தபடி ஓரமாக நின்று கொண்டிருந்தார். நான் பதற்றத்துடன், என்ன ஆனது சத்யா என்று கேட்டேன். சத்யா கண்ணீரை துடைத்து கொண்டே, என்னால் முடியாது. தினமும் என்னை நல்லவள் என்று நிரூபிக்க முயன்று எனக்கு அலுத்து போய்விட்டது. நீங்கள் ஆஃபீஸ் போய்விடுகிறீர்கள். உங்களுக்கு எதுவும் தெரியாது. உங்கள் அம்மா நான் செய்வதையெல்லாம் குறை சொல்கிறார். பிறகு நான் தான் கெட்டவள் போல் அமைதியாக நடித்து நிற்கிறார் என்று கத்தினாள். அம்மா ஏதோ சொல்ல முயன்றார். ஆனால் சத்யா உடனே குறுக்கிட்டு, இல்லை, மன்னிப்பு கேட்பதால் எதுவும் மாறப்போவதில்லை. நானும் இந்த வீட்டு மருமகள்தான். எனக்கும் எந்த மரியாதையும் கிடைக்கவில்லை என்றாள். நான் இருவரையும் அமைதியாக இருக்கும்படி சத்தமிட்டேன். ஆனால் அன்றுதான் முதல் முறையாக 2 படகுகளில் பயணம் செய்வது போல் உணர்ந்தேன். ஒரு பக்கம் எனக்கு நடக்க கற்றுக் கொடுத்த என் அம்மா, மறுபக்கம் என் வாழ்நாள் முழுவதையும் கழிப்பேன் என்று வாக்கு கொடுத்த மனைவி. அன்று நாள் முழுவதும் நான் அமைதியாகவே இருந்தேன். குழந்தைகளிடமோ வேறு யாரிடமோ பேசவில்லை. அன்று மாலை என் மனைவி என் அருகில் வந்து அமர்ந்து, நான் உங்களை வற்புறுத்த விரும்பவில்லை. ஆனால் நீங்கள் இப்போது ஒரு முடிவெடுத்தாக வேண்டும். இந்த சூழலில் என்னால் குழந்தைகளை வளர்க்க முடியாது. தினமும் நடக்கும் இந்த சண்டைகள் அவர்களையும் பாதிக்கிறது என்றாள். நான் அவளிடம், நீ என்னதான் எதிர்பார்க்கிறாய் என்று கேட்டேன். அதற்கு அவள், எனக்கு அமைதி மட்டும்தான் வேண்டும். அந்த அமைதி இந்த வீட்டில் கிடைக்கவில்லை என்றால் நான் தனியாக வாழ வேண்டியிருக்கும் என்றாள்.
அன்று இரவு எனக்கு தூக்கமே வரவில்லை. என் அம்மாவின் அறைக்கதவு வரை பலமுறை சென்றேன். அப்புறம் திரும்பி வந்தேன். கடைசியில் தைரியத்தை வரவழைத்து கொண்டு உள்ளே சென்றபோது அம்மா அமர்ந்து இறை வழிபாடு செய்து கொண்டிருப்பதை பார்த்தேன். என்னை பார்த்ததும் வழிபாட்டை முடித்துவிட்டு, வா மகனே, என் அருகில் வந்து உட்கார் என்றார். நான் அவர் அருகில் அமர்ந்தேன். நெடுநேரம் எங்களுக்குள் மௌனம் நிலவியது. பிறகு, அம்மா, என்ன ஆயிற்று மகனே? மிகவும் மன வருத்தத்தில் இருப்பது போல் தெரிகிறாய் என்று கேட்டார். நான் என் கண்களை தாழ்த்தி கொண்டு, அம்மா, வீட்டில் உள்ள நிலைமை உங்களுக்கே தெரிகிறது. நான் என்ன செய்வதென்றே தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கின்றேன் என்றேன். அம்மா ஒரு கணம் என்னை உற்று பார்த்தார். பிறகு, மகனே, ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவது மிகவும் கடினம். நான் இந்த வீட்டில் இருப்பதால் தான் உனக்கு சிரமம் என்றால் என்னை வேறு எங்கேயாவது விட்டுவிடு. எனக்கு வயதாகிவிட்டது. இன்னும் கொஞ்சம் காலம்தான் இருக்கப் போகிறேன். ஆனால் நீ உன் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றார். நான் உடனே, அம்மா, என்ன பேசுகிறீர்கள் நீங்கள் என்று பதறினேன். அவர் லேசாக புன்னகைத்து, பிள்ளைகளின் சுமையை குறைப்பதுதான் ஒரு தாயின் கடமையே தவிர அதை அதிகமாக்குவது அல்ல என்றார். நான் அமைதியாக அங்கிருந்து வெளியேறினேன். ஆனால் அம்மா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தில் எதிரொலித்து கொண்டே இருந்தது. அடுத்த 2 நாட்களுக்கு வீட்டில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. அம்மா யாரிடமும் பேசவில்லை. என் மனைவியும் அவசியமானால் தவிர பேசவில்லை. வீட்டில் ஏதோ மாறியிருப்பதை குழந்தைகளும் உணர்ந்தார்கள் போல தெரிந்தது. 3ஆம் நாள் நான் வேலையிலிருந்து வீடு திரும்பிய போது என் மனைவி ஒரு காகிதத்தை என் முன்னே வைத்தாள். இது என்ன என்று கேட்டேன். சில வாடகை வீடுகளின் முகவரிகளை எழுதியிருக்கிறேன். எனக்கு தனியாக ஒரு வீட்டையாவது பாருங்கள், அல்லது உங்கள் அம்மாவுக்கு வேறு நல்ல இடத்தையாவது பாருங்கள். என்னால் இனி இப்படியே வாழ முடியாது என்றாள். நான் கோபத்துடன், என் அம்மாவை என்னை விட்டு பிரிக்க பார்க்கிறாயா என்று கேட்டேன். அதற்கு அவள், இல்லை, நான் நிம்மதியாக வாழ விரும்புகிறேன். முடிவு உங்கள் கையில்தான் இருக்கிறது என்றாள். அன்று இரவு முழுவதும் நான் தூங்கவில்லை. மறுநாள் காலையில் ஆபீஸிற்கும் செல்லவில்லை. அமைதியாக வீட்டை விட்டு வெளியேறினேன். ஊரில் பல இடங்களுக்கு சுற்றினேன். காரணம் தெரியாமல் என் கால்கள் ஒரு முதியோர் இல்லத்தின் முன் போய் நின்றன. அதன் வாசலில் நீண்ட நேரம் நின்றுவிட்டு பிறகு உள்ளே சென்றேன். அங்கு இருந்த அதிகாரி ஒருவர் என்னை அலுவலகத்திற்கு அழைத்து சென்று யாரை பார்க்க வேண்டும் என்று கேட்டார். நான் தயங்கியபடியே, நான் சும்மா தகவல் சேகரிக்கத்தான் வந்தேன். ஒரு வயதானவர் இங்கு தங்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அவர் எனக்கு அனைத்தையும் அமைதியாக விளக்கினார். நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் என் நெஞ்சில் பாரமாக இறங்கியது. அங்கிருந்து வெளியேறும்போது, இது உன் அம்மா தங்குவதற்கு ஏற்ற இடமல்ல, திரும்பி போ என்று என் மனசாட்சி கத்தியது. ஆனால் வீட்டிற்கு வந்ததும் மனைவியின் வாடிய முகமும் வீட்டில் நடக்கும் சண்டைகளும் மீண்டும் என் நினைவுக்கு வந்தன. இரவு உணவிற்கு பிறகு தைரியத்தை வரவழைத்து கொண்டு அம்மா அருகில் சென்றேன். அவர் வழக்கம் போல ஜெபமாலை பிடித்து வேண்டிக் கொண்டிருந்தார். என்னை பார்த்ததும், இன்று மிகவும் சோர்வாக தெரிகிறாயே மகனே என்றார். நான் நடுங்கும் குரலில், அம்மா, உங்களிடம் ஒரு விஷயம் பேச வேண்டும் என்றேன். அவர் ஜெபமாலையை ஓரமாக வைத்துவிட்டு, சொல் மகனே என்றார். நான் என் கண்களை தாழ்த்தி கொண்டு, நீங்கள் சில நாட்கள் ஒரு நல்ல இடத்தில் தங்கினால் நன்றாக இருக்கும். அங்கு உங்களை நன்றாக பார்த்து கொள்வார்கள். உங்கள் வயதில் உள்ள மற்றவர்களும் இருப்பார்கள். நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம் என்றேன். நான் பேசி முடித்ததும் அந்த அறையில் மயான அமைதி நிலவியது. நான் வேண்டுமென்றே சில நாட்கள் என்று சொன்னேன். ஏனென்றால் எப்போதும் என்ற வார்த்தையை உச்சரிக்க என் மனதிற்கு தைரியம் வரவில்லை. அம்மா ஒரு கணம் என்னை உற்று பார்த்தார். என் வார்த்தைகளில் இல்லாத பதிலை என் கண்களில் தேடினார். பிறகு மெதுவாக, இந்த முடிவை நீயாக எடுத்தாயா, அல்லது சூழ்நிலை உன்னை எடுக்க வைத்ததா என்று கேட்டார். நான் எதுவும் பேசவில்லை. என் மௌனமே அவருக்கு பதிலாக இருந்தது. அவர் மெதுவாக குனிந்து, சரி மகனே, பெற்றவர்கள் தன் மகனுக்கு பாரமாக மாறும்போது அவர்கள் பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. நான் நாளைக்கே தயாராக இருக்கிறேன் என்றார். மறுநாள் காலையில் நான் வேண்டுமென்றே ஆபீஸிற்கு லீவு எடுத்தேன். அம்மா அதிகாலையிலேயே எழுந்துவிட்டார். வழக்கம் போல எனக்கு பிடித்த டீயை போட்டு தந்தார். பிறகு அமைதியாக தன் அறைக்கு சென்று ஒரு சிறிய பையை எடுத்தார். நான் வாசலில் நின்று அவரை பார்த்து கொண்டிருந்தேன். அவர் 2-3 சாதாரண சேலைகளை மடித்து வைத்தார். பிறகு ஒரு பழைய போர்வையை வைத்தார். அப்புறம் என் அப்பாவின் புகைப்படத்தை எடுத்தார். அதை நீண்ட நேரம் பார்த்துவிட்டு ஆடைகளுக்கு இடையே மெதுவாக வைத்தார். நான் உள்ளே நுழைந்ததும் பையை அவசரமாக மூடிவிட்டு லேசாக சிரிக்க முயன்று, பெரியவர்களுக்கு அதிகமான ஆடைகள் தேவையில்லை மகனே என்றார். நான் என் பார்வையை திருப்பிக் கொண்டு, அம்மா, அவசரப்பட வேண்டாம் என்றேன். அதற்கு அவர், இல்லை மகனே, தாமதமாக இன்னும் கஷ்டமாகிவிடும் என்றார். காலை உணவு மேஜையில் ஒரு சங்கடமான அமைதி நிலவியது. குழந்தைகள் சந்தோஷமாக பள்ளிக்கு கிளம்பி கொண்டிருந்தார்கள். வீட்டில் என்ன நடக்கிறது என்று அவர்களுக்கு புரியவில்லை. என் மனைவியும் அமைதியாக அமர்ந்திருந்தாள்.
தன் நெஞ்சிலிருந்த ஏதோ ஒரு பெரிய பாரம் இறங்குவது போல் அவளுக்கு இருந்திருக்கலாம். அம்மா குழந்தைகள் மீது மிகவும் பாசம் கொண்டவர். அவர்களின் தலையை தடவி, நன்றாக படியுங்கள், எப்போதும் உண்மையையே பேசுங்கள் என்றார். வழிநெடுகிலும் காரில் அமைதி நிலவியது. காரை திருப்பிக் கொண்டு வீட்டிற்கே போய்விடலாம் என்று என் மனம் துடித்தது. ஆனால் ஒவ்வொரு முறையும் மனைவியின் வார்த்தைகளும் வீட்டில் நடக்கும் தினசரி சண்டைகளுமே என் நினைவுக்கு வந்தன. சிறிது நேரத்திற்கு பிறகு அம்மா, உனக்கு நினைவிருக்கிறதா சாமிநாதா, நீ பள்ளிக்கூடம் போன முதல் நாள் கைவிட்டு போகாமல் எப்படி அழுதாய் என்றார். நான் லேசாக சிரித்து, ஆமாம் அம்மா, நினைவிருக்கிறது என்றேன். அதற்கு அவர், இன்றும் நீ என்னை ஒரு இடத்திற்கு கொண்டு போய் விடுகிறாய். ஒரே வித்தியாசம் என்னவென்றால், அன்று நீ என் கையை விடவில்லை, இன்று என்னை விட்டு விலகிவிட்டாய் என்றார். இதை கேட்டதும் ஸ்டியரிங் பிடித்திருந்த என் கைகள் நடுங்கின. ஆனால் என்னிடம் பதில் எதுவுமே இல்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு அம்மா பேச்சை மாற்றி, மகனே, உன் கோபத்தை கட்டுப்படுத்து. கோபத்தில் மனிதர்கள் நல்லது எது கெட்டது எது என்று மறந்து விடுகிறார்கள். குழந்தைகளை ஒருபோதும் அடிக்காதே. ஒன்றை எப்போதும் நினைவில் வைத்துக்கொள். உன் மனைவியை மரியாதையாக நடத்து. ஒரு குடும்பம் மரியாதையால் மட்டுமே உருவாகுமே தவிர பிடிவாதத்தால் அல்ல என்றார். தான் வாழும் வீட்டை விட்டு வெளியேறும் ஒரு தாய் வழிநெடுகிலும் என் நலனை பற்றியே கவலைப்படுவதைக் கண்டு நான் வியந்தேன். தான் எங்கு போகிறோம், அங்கு யார் இருப்பார்கள், அங்கு வாழ முடியுமா என்றெல்லாம் ஒரு வார்த்தை கூட அவர் என்னிடம் கேட்கவில்லை. அவருடைய எண்ணம் முழுவதும் என்னை பற்றியும் என் குழந்தைகளை பற்றியும் மட்டுமே இருந்தது. கடைசியில் முதியோர் இல்லத்தின் வாசலில் கார் நின்றது. என் கால்கள் தரையோடு ஒட்டி கொண்டது போல் இருந்தது. அம்மா ஜன்னல் வழியே வெளியே பார்த்துவிட்டு அமைதியாக, இந்த இடம்தானா என்றார். நான் மிகவும் கஷ்டப்பட்டு தலையசைத்தேன். அவர் எந்த கேள்வியும் கேட்காமல் காரிலிருந்து இறங்கினார். நான் அவருடைய பையை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றேன். சில நாட்களுக்கு முன்புதான் தகவல் கேட்க வந்தேன் என்பதால் அங்கிருந்த அதிகாரி என்னை அடையாளம் கண்டு கொண்டார். படிவத்தை என் முன்னே வைத்தார். நான் ஒவ்வொரு கட்டத்திலும் என் கையெழுத்தால் விவரங்களை எழுதினேன். ஒவ்வொரு வார்த்தையையும் எழுதும் போதும் என் அம்மாவின் பெயரை என் சொந்த கையால் அழிப்பது போல் உணர்ந்தேன். படிவத்தை பூர்த்தி செய்த பிறகு அந்த அதிகாரி அம்மாவிடம் சில கேள்விகளை கேட்டார். அம்மா அனைத்திற்கும் அமைதியாக பதிலளித்தார். பிறகு என்னை பார்த்து, நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் வந்து இவரை பார்க்கலாம் என்றார். அதை கேட்டதும் நான் உடனே, ஆமாம், நான் ஒவ்வொரு வாரமும் வருவேன் என்றேன். அம்மா என்னை பார்த்து, வேண்டாம் மகனே, வாக்குறுதிகளை யோசித்து தர வேண்டும். முடிந்தால் வா, முடியாவிட்டால் உன் வேலையை பார். நான் உனக்காக எப்போதும் பிரார்த்தனை செய்வேன் என்றார். அவரது பையை எடுத்துக்கொண்டு அவருடைய அறைக்கு சென்றேன். அது ஒரு சிறிய அறை. அம்மா பையை ஓரமாக வைத்தார். பிறகு என் அருகில் வந்து என் தலையில் கை வைத்து, சந்தோஷமாக இரு மகனே, கடவுள் உனக்கு எல்லாவற்றிலும் வெற்றியை தரட்டும். ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். என்றாவது உனக்கு கவலை வந்தால் உன் அம்மாவின் ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கிறது என்பதை நினைத்துக்கொள் என்றார். முதல் முறையாக என் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. ஆனால் அடுத்த கணமே என்னை கட்டுப்படுத்தி கொண்டு வேகமாக அங்கிருந்து வெளியேறினேன். வாசலை நோக்கி வேகமாக நடந்தேன். பின்னாலிலிருந்து அம்மாவின் குரல் கேட்டது. மகனே, நான் நின்றேன், ஆனால் திரும்பி பார்க்கவில்லை. அம்மா மெதுவாக, உடம்பை பார்த்துக்கொள், நேரத்தில் சாப்பிடு என்றார். நான் திரும்பி பார்க்காமலேயே கையசைத்துவிட்டு காரில் ஏறினேன். கார் கிளம்பும்போது கண்ணாடியில் அம்மாவை ஒரு கணம் பார்த்தேன். அவர் வாசலுக்கு அருகில் நின்று கொண்டு ஒரு கையால் ஆசீர்வதித்து கொண்டு மறு கையால் தன் கண்ணீரை துடைத்து கொண்டிருந்தார். அடுத்த கணமே நான் என் பார்வையை கண்ணாடியிலிருந்து திருப்பிக் கொண்டேன். ஏனென்றால் என் தாயாரை ஏறெடுத்து பார்க்கும் தைரியம் என் மனதிற்கு இல்லை. வீட்டிற்கு திரும்பி வந்து கதவை திறந்தபோது ஒரு விசித்திரமான அமைதி என்னை வரவேற்றது. சில நாட்களுக்கு முன்பு வரை இந்த வீடு சத்தங்களால் நிறைந்து வழியும். சில நேரம் அம்மா குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பார். சில நேரம் சமையலறையிலிருந்து அவரது குரல் கேட்கும். சில நேரம் நான் வேலையிலிருந்து வருவதற்காக வாசலில் காத்திருப்பார். ஆனால் இன்று எல்லாமே மாறிப்போயிருந்தது. என் மனைவி என் அருகில் வந்து, இனி கவலைப்படாதீர்கள், எல்லாம் படிப்படியாக சரியாகிவிடும் என்றால். நான் தலையசைத்தேன். ஆனால் என் இதயத்தில் ஒரு விசித்திரமான பாரம் இருந்தது. அன்று மாலை உணவருந்து அமர்ந்தபோது அறியாமல் என் வாயிலிருந்து அம்மாவையும் சாப்பிட கூப்பிடு என்ற வார்த்தை வந்துவிட்டது. சொன்னவுடனே தவறை உணர்ந்து அமைதியானேன். என் மனைவி என்னை பார்த்தாள். ஆனால் எதுவும் பேசவில்லை. சில நாட்கள் கழிந்தன. வீட்டில் சண்டைகள் உண்மையிலேயே நின்றுவிட்டன. என் முடிவு தவறில்லை என்று என் மனதை தேற்றத் தொடங்கினேன். அதற்குள் ஆஃபீஸிலும் என் உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைத்தது. ஒரு நாள் மேனேஜர் என்னை அழைத்து கொண்டு சிரித்து கொண்டே, வாழ்த்துக்கள், லண்டன் கிளையின் வேலைக்காக கம்பெனி உன்னை தேர்ந்தெடுத்துள்ளது. இன்னும் சில மாதங்களில் நீ கிளம்ப வேண்டும் என்றார். சந்தோஷத்தில் துள்ளி குதித்தேன். இத்தனை வருட உழைப்பிற்கு ஒரு வழியாக பலன் கிடைத்து விட்டது.
வீட்டிற்கு வந்ததும் குழந்தைகள் சந்தோஷத்தில் கத்தினார்கள். என் மனைவியும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து லண்டன் வாழ்க்கையை பற்றி உடனே கனவு காணத் தொடங்கினாள். அன்று இரவு பல மாதங்களுக்கு பிறகு வீட்டில் அனைவரும் சிரித்து பேசினார்கள். ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கு நடுவில் ஒரு கணம் என் அம்மாவின் ஞாபகம் வந்தது. இந்த செய்தியை அவரிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். நாளை சென்று பார்க்கலாம் என்று முடிவு செய்தேன். மறுநாள் ஆபீஸில் வேலை அதிகமாக இருந்தது. பிறகு பாஸ்போர்ட், விசா போன்ற காகித வேலைகள் தொடங்கின. காலையில் ஆபீஸ் போவதும் மாலையில் அலைவதுமாக இரவு களைத்து போய் வீடு திரும்புவேன். ஒரு நாள் என் மொபைல் போன் அடித்தது. திரையில் முதியோர் இல்லத்தின் லேண்ட்லைன் நம்பர் தெரிந்தது. நான் போனை எடுத்து பேசினேன். மறுமுனையில் ஒரு மெல்லிய குரல் கேட்டது. உன் அம்மா நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்கச் சொன்னார். நான் அவசரமாக, நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், கொஞ்சம் வேலையாக இருக்கிறேன், அவ்வளவுதான். இன்னும் சில நாட்களில் நிச்சயம் வந்து பார்க்கிறேன் என்று அம்மாவிடம் சொல்லுங்கள். எனக்கு இப்போது ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டேன். நான் மிகவும் அவசரத்தில் இருந்தேன். போனை வைத்த பிறகும் சில வினாடிகள் போன் என் கையிலேயே இருந்தது. பிறகு அடுத்த கணமே மீண்டும் வேலையில் மூழ்கி போனேன். சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் அதே நம்பரிலிருந்து போன் வந்தது. அந்த நேரத்தில் நான் கார் ஓட்டி கொண்டிருந்தேன். அதனால் போனை எடுக்க முடியவில்லை. மாலை நேரத்தில் போனை பார்த்தபோது பல மிஸ்டு கால்கள் வந்திருந்தன. அன்று இரவு அம்மாவிடம் பேசலாம் என்று தான் நினைத்தேன். ஆனால் அன்று இரவு என் நண்பர் ஒருவர் வீட்டிற்கு வந்து விட்டார். அதனால் அன்றைக்கு பேச முடியாமல் போனது. மறுநாள் காலையில் அதே நம்பரிலிருந்து ஒரு மெசேஜ் வந்தது. உன் அம்மா நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்டார். நேரம் கிடைக்கும்போது கொஞ்சம் ஃபோன் செய்து பேசுங்கள். மெசேஜை பார்த்துவிட்டு ஃபோனை பாக்கெட்டில் வைத்து கொண்டேன். லண்டன் கிளம்புவதற்கு முதல் நாள் நிச்சயம் போய் அம்மாவை பார்த்துவிட்டு வரலாம் என்று எனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டேன். வீட்டில் லண்டன் போவதற்கான தயாரிப்புகளை பற்றி தான் பேச்சு ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு பக்கம் துணிகளை பேக் பண்ணினோம். இன்னொரு பக்கம் இணையத்தில் குழந்தைகளுக்கு நல்ல பள்ளிக்கூடத்தை தேடினோம். என் மனைவியும் புதிய ஆடைகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தாள். ஒரு நாள் என் மனைவி என்னிடம் உங்கள் அம்மாவை என்ன செய்வது என்று கேட்டாள். நான் அவளிடம் அவர் கொஞ்ச நாளைக்கு அங்கேயே இருக்கட்டும், நாம் லண்டன் சென்று செட்டில் ஆனதும் வந்து பார்த்து கொள்ளலாம், அப்புறம் வேண்டுமென்றால் அவரையும் நம்மோடு கூப்பிட்டு கொள்ளலாம் என்றேன். என் மனைவி அதற்கு பதிலும் சொல்லவில்லை. அத்தோடு அந்த பேச்சு முடிந்தது. இன்னும் கொஞ்ச நாட்கள் தானே, அப்புறம் எல்லாம் சரியாகிவிடும் என்ற வார்த்தையை சொல்லி என் மனசாட்சியை நானே அமைதிப்படுத்தி கொண்டேன். லண்டன் கிளம்புவதற்கு முந்தைய நாள் அம்மாவை போய் பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். ஆனால் எதிர்பாராத விதமாக ஆபீஸில் ஒரு மீட்டிங் வந்து விட்டது. பிறகு வங்கி வேலைகள், மாலையில் உறவினர்களின் வருகை என இரவு வரை நேரம் போய்விட்டது. நான் வேலையில் பிஸியாகிவிட்டேன். மணியை பார்த்தேன். முதியோர் இல்லத்திற்கு செல்லும் நேரம் முடிந்துவிட்டது. பரவாயில்லை, லண்டன் போனதும் வாரம் ஒரு முறை வீடியோ காலில் பேசிவிடலாம். அடுத்த லீவுக்கு வரும்போது அம்மாவையும் கூட்டி செல்லலாம் என்று எனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டேன். என் மனதில் ஒரு விசித்திரமான பயம் வந்தது. ஆனால் அதை நான் அடக்கிக் கொண்டேன். ஏர்போர்ட்டில் குழந்தைகள் சந்தோஷமாக ஓடி பிடித்து விளையாடி கொண்டிருந்தார்கள். என் மனைவியும் புது பயணத்தின் கனவில் மூழ்கியிருந்தாள். விமானத்தில் ஏறும்போது எனக்கு ஒரு கணம் தோன்றியது. இன்று அம்மா என் கூட இருந்திருந்தால் கிளம்பும் முன் என் தலையில் கை வைத்து ஆசீர்வதித்திருப்பாரே என்று. அடுத்த கணமே அந்த எண்ணத்திலிருந்து தப்பிக்க நினைப்பது போல உடனே ஜன்னல் வெளியே பார்க்க தொடங்கினேன். விமானம் பறந்தது. என் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் தொடங்கியது. என் பின்னே விட்டு வந்த அத்தியாயத்தின் கதவை நேரம் கிடைக்கும்போது மீண்டும் திறந்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் மூடி வைத்தேன். ஆனால் சில கதவுகளை சரியான நேரத்தில் திறக்காவிட்டால் அவை நிரந்தரமாக மூடிக்கொள்ளும் என்பது எனக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை. லண்டன் வந்தடைந்ததும் வாழ்க்கை மிகவும் வேகமானது. முதல் சில நாட்கள் வீடு தேடுவதிலேயே கழிந்தன. பிறகு குழந்தைகளின் பள்ளி வேலைகள், பிறகு ஆபீஸில் புதிய பொறுப்புகள். காலை இருட்டிலேயே வீட்டை விட்டு கிளம்புவேன். இரவு மிகவும் தாமதமாகத்தான் வீடு திரும்புவேன். ஒரு நாள் நான் ஆபீஸில் உட்கார்ந்திருக்கும் போது இந்தியாவிலிருந்து ஒரு போன் வந்தது. திரையில் பழைய நம்பரை பார்த்ததும் என் கைகள் ஒரு கணம் நின்றன. பிறகு கடிகாரத்தை பார்த்தேன். மீட்டிங் தொடங்கும் நேரமாகிவிட்டது. போனை கட் செய்துவிட்டு மாலையில் நிதானமாக பேசிக்கொள்ளலாம் என்று நினைத்தேன். ஆனால் மாலை வந்ததும் நான் அவ்வளவு சோர்வாக இருந்ததால் அந்த எண்ணமே என் மனதிலிருந்து போய்விட்டது. மறுநாளும் அதேதான் நடந்தது. பிறகு மெல்ல மெல்ல அங்கிருந்து போன் வருவதும் நின்றுவிட்டது. அம்மா அங்கு சந்தோஷமாகத்தான் இருப்பார் போலிருக்கிறது என்று நானும் நினைக்க தொடங்கினேன். காலம் ஓடியது. என் சம்பளம் உயர்ந்தது. பதவி உயர்வு கிடைத்தது. கம்பெனி எனக்கு புதிய பொறுப்புகளை கொடுத்து லண்டனில் பெரிய வீடு வாங்கினோம். புதிய கார் வாங்கினேன். குழந்தைகள் பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்க தொடங்கினார்கள். ஒவ்வொரு வெற்றிக்கும் மக்கள் என்னை பாராட்டினார்கள். நானும் சிரித்து கொண்டேன்.
ஆனால் சில நேரங்களில் தூங்குவதற்கு முன்பு காரணம் தெரியாமல் அம்மாவின் முகம் என் கண்ணெதிரே வந்து போகும். அதே சுருக்கம் விழுந்த முகம், அதே ஆசீர்வதிக்கும் கைகள். உடனே நான் போனை எடுத்து ஆபீஸ் மெயில்களை பார்ப்பேன் அல்லது வேறு ஏதாவது வேளையில் என் மனதை திசை திருப்புவேன். அம்மாவின் நினைவுகளை வேண்டுமென்றே தவிர்க்க பார்த்தேன். ஒரு நாள் என் சிறிய மகன் என்னிடம் வந்து, அப்பா, பாட்டி எப்போது வீட்டிற்கு வருவார்? என் நண்பனின் பாட்டி தினமும் அவர்கள் வீட்டிற்கு வருகிறாரே என்று கேட்டான். நான் ஒரு கணம் அமைதியாகி, மகனே, பாட்டி எப்போது இந்தியாவில் இருக்கிறார், நேரம் கிடைக்கும்போது அவரையும் இங்கே கூட்டி வரலாம் என்றேன். அந்த சிறுவன் சந்தோஷமாக, அப்போ நான் பாட்டிக்கு என் ஸ்கூலை காட்டுவேன் என்றான். அவன் தலையை தடவி கொடுத்தேன். ஆனால் என் நெஞ்சில் ஏதோ ஒன்று குத்தியது. அன்று இரவு முதல் முறையாக பழைய எண்களை தேட முயற்சி செய்தேன். ஆனால் அதற்குள் ஆபீஸிலிருந்து ஒரு முக்கியமான போன் வர அந்த எண்ணமும் அத்தோடு முடிந்தது. வருடங்கள் ஓடின. குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்கள் ஆனார்கள். ஆனால் வீட்டின் நிலைமை மெல்ல மெல்ல மாறத் தொடங்கியது. என் மனைவி முன்பை போல் இல்லை. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்பட்டாள். உங்களுக்கு என்னை பற்றி யோசிக்க நேரமே இல்லை என்பாள். சில நேரங்களில் உங்களுக்கு எப்போதும் ஆபீஸ் வேலைதான் முக்கியம் என்பாள். நான் அவளிடம் அமைதியாக பேச நினைப்பேன். ஆனால் ஒவ்வொரு பேச்சும் சண்டையில்தான் முடியும். ஒரு நாள் இரவு அவள், இங்கு வந்ததிலிருந்து உங்களால் எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை என்றாள். நான் கோபமாக, நான் இதையெல்லாம் உங்களுக்காகத்தானே செய்கிறேன் என்றேன். அதற்கு அவள், எனக்கு உங்களின் பணம் தேவையில்லை, உங்களின் அன்புதான் வேண்டும் என்றால். அன்று இரவு நாங்கள் ஆளுக்கு ஒரு அறையில் தூங்கினோம். அதன் பிறகு சண்டைகள் அதிகமாகின. சில நேரம் குழந்தைகள் முன்னாலேயே கத்துவோம். சில நேரம் நாட்கணக்கில் பேசாமல் இருப்போம். எனக்கு ஒரே அதிர்ச்சியாக இருந்தது. இந்த அமைதிக்காகத்தானே நான் ஆசைப்பட்டேன். இந்த அமைதிக்காகத்தானே என் அம்மாவை கூட வீட்டை விட்டு அனுப்பினேன். அப்புறம் ஏன் இந்த வீட்டில் நிம்மதியே இல்லை? ஒரு நாள் மாலை ஆபீஸ் முடிந்து வந்தபோது என் மனைவி தன் துணிகளை எல்லாம் பேக் பண்ணி வைத்திருப்பதை பார்த்தேன். இதெல்லாம் என்ன என்று கேட்டேன். அதற்கு அவள், நான் மிகவும் முயற்சி செய்து பார்த்து விட்டேன். என்னால் இனி வாழ முடியாது. நான் குழந்தைகளுடன் தனியாக வாழப் போகிறேன் என்றாள். நான் கோபத்துடன், இத்தனை வருடங்களுக்கு பிறகு இதை சொல்கிறாய் என்றேன். அவள் என்னை நேராக பார்த்து, இப்போதாவது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். தினமும் தனியாக வாழும் வழி என்னவென்று இன்று உங்களுக்கு புரியும் என்றாள். சில மாதங்களில் பிரச்சனை கோர்ட்டுக்கு போனது. வக்கீல் ஆபீஸுக்கு அலைந்தேன். ஒரு நாள் கோர்ட் எங்களுக்கு விவாகரத்து வழங்கிவிட்டது. குழந்தைகள் மனைவியுடன் சென்று விட்டார்கள். நான் மட்டும் அந்த பெரிய வீட்டில் தனியாக நின்றேன். என் வாழ்நாள் முழுவதையும் செலவழித்து கட்டிய வீடு இப்போது ஒரு காலியான கட்டிடம் போல் இருந்தது. மாலையில் கதவை திறந்தால் மையான அமைதி மட்டுமே இருக்கும். குழந்தைகளின் சத்தம் இல்லை. யாரோ நடக்கும் சத்தம் இல்லை. எனக்காக காத்திருக்க யாருமே இல்லை. வெறும் சுவர்களும் நானும் மட்டும்தான். ஒரு நாள் இரவு சமையலறைக்கு சென்று சாப்பாட்டை சூடு பண்ணும்போது அறியாமல் என் வாயிலிருந்து, அம்மா, இன்னைக்கு என்ன சமைத்தாய் என்ற வார்த்தை வந்துவிட்டது. அடுத்த கணமே அப்படியே நின்று விட்டேன். அம்மாவும் இல்லை, மனைவியும் இல்லை. என் அமைதி மட்டுமே எனக்கு பதிலாக இருந்தது. நாற்காலியில் உட்கார்ந்து காலியாக இருந்த தட்டையே நெடுநேரம் பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு திடீரென்ற எனக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை ஞாபகம் வந்தது. அன்று முதியோர் இல்லத்தின் வாசலில் நின்று அம்மா என்னிடம், உடம்பை பார்த்துக்கொள், நேரத்தில் சாப்பிடு என்று சொன்னது என் நினைவுக்கு வந்தது. இத்தனை வருடங்களுக்கு பிறகு என் கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டியது. அந்த நிமிடமே ஒரு முடிவெடுத்தேன். இனி ஒரு நிமிடம் கூட வீணாக்கக்கூடாது. இந்தியா போக வேண்டும். அம்மாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அம்மாவை என்னோடு கூட்டி வர வேண்டும். என் மீது வாழ்க்கையை அவருக்கு சேவை செய்வதிலேயே கழிக்க வேண்டும். எனக்கு ஒன்றில் மட்டும் முழு நம்பிக்கை இருந்தது. என் அம்மா இன்னமும் எனக்காக காத்து கொண்டுதான் இருப்பார். ஆனால் காலம் எனக்காக காத்திராமல் இவ்வளவு வேகமாக ஓடிவிடும் என்று நான் நினைக்கவில்லை. இந்தியா போய் இறங்கியதும் எனக்குள் ஒரு விசித்திரமான பயம் வந்தது. ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்ததும் எல்லாமே மாறி இருப்பது போல் இருந்தது. ஆனால் என் மனதில் அம்மாவை போய் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் இருந்தது. டாக்ஸி டிரைவரிடம் அந்த பழைய முதியோர் இல்லத்திற்கு போகும்படி சொன்னேன். அவன் வழிநெடுகிலும் ஏதோ பேசிக்கொண்டே வந்தான். ஆனால் அவன் சொன்னது எதுவுமே என் காதில் விழவில்லை. என் கண்கள் சாலையையே பார்த்து கொண்டிருந்தன. என் மனதில் அம்மாவின் முகம் மட்டுமே இருந்தது. என்னை பார்த்ததும் அம்மா கோபப்படுவார், பிறகு அழுவார். நான் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேன். பிறகு அவரை என்னோடு கூட்டி வந்து விடலாம் என்றெல்லாம் கற்பனை செய்தேன். இனி பழைய வீடு இருக்காது, பிரிவும் இருக்காது. வழியில் ஏதோ ஒரு இடத்தில் டிராஃபிக் ஜாம் ஆனது. என் பயம் இன்னும் அதிகமானது. கடிகாரத்தை பார்த்ததும் ஜன்னல் வெளியே பார்ப்பதுமாக இருந்தேன். டிரைவர், யாரோ ரொம்ப முக்கியமானவரை பார்க்க போகிறீர்கள் போலிருக்கிறதே என்றான். நான் மெதுவாக, ஆமாம், என் அம்மாவிடம் போக தாமதமாகிவிட்டது. இனி ஒரு நிமிடம் கூட தாமதிக்க விரும்பவில்லை என்றேன். அவன் அமைதியானான். ஆனால் பயணம் மிகவும் நீளமாக தெரிந்தது.
நெடுநேரத்திற்கு பிறகு கார் அந்த முதியோர் இல்லத்தின் முன்னால் போய் நின்றது. சில நிமிடங்கள் காரிலேயே உட்கார்ந்திருந்தேன். அதே வாசல், அதே சுவர்கள், அன்று விட்டு சென்ற அதே இடம். ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால், அன்று அம்மா என் கூட இருந்தார். இன்று என் கைகள் காலியாக இருக்கின்றன. வாடகையை கொடுத்துவிட்டு அவசரமாக உள்ளே ஓடினேன். ஒவ்வொரு அடி வைக்கும் போதும் என் இதயம் வேகமாக அடித்தது. ஆபீஸ் கதவருகே சென்று மெதுவாக தட்டினேன். உள்ளே உட்கார்ந்திருந்த ஒரு வயதானவர் தலையை நிமிர்த்தி என்னை பார்த்துவிட்டு உட்காரும்படி சைகை செய்தார். நான் அவசரமாக, நான் உட்கார வரவில்லை, என் அம்மாவை என் வீட்டிற்கு கூட்டி போக வந்திருக்கிறேன். பல வருடங்களுக்கு முன்னால் அவரை இங்கு விட்டு போனேன். இப்போது அவரை என்னோடு கூட்டி போக வேண்டும் என்றேன். அவர் சில நொடிகள் என்னையே அமைதியாக பார்த்தார். என் முகத்தை அடையாளம் காண முயல்வது போல் இருந்தது. பிறகு மெதுவாக, உன் பெயர் என்ன என்று கேட்டார். நான் என் பெயரை சொன்னதும் அவர் முகம் மாறியது. மேஜை மீது இருந்த கணக்கு புத்தகத்தை எடுத்து மெதுவாக பக்கங்களை புரட்டத் தொடங்கினார். நான் பொறுமை இழந்து, என் அம்மா எங்கே? தன் அறையில் இருக்கிறாரா? யாரையாவது கூப்பிடுங்கள், நானே போய் கூட்டி வருகிறேன் என்று கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஆனால் அவர் அந்த புத்தகத்தை பார்த்து கொண்டே இருந்தார். ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. பிறகு ஒரு பழைய ஃபைலை எடுத்து அதிலிருந்த தூசியை துடைத்து என் முன்னே வைத்தார். என் பயம் ஒவ்வொரு நிமிடமும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. நான் பதற்றத்துடன், என்ன ஆனது? ஏன் என்னை இப்படி பயமுறுத்துகிறீர்கள்? நான் என் அம்மாவை கூட்டி போக வந்திருக்கிறேன், அதை மட்டும் சொல்லுங்கள் என்றேன். அந்த அதிகாரி என்னை பார்த்துவிட்டு நீண்ட மூச்சு விட்டார். பிறகு நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்து மெதுவான குரலில் பேசினார். முதலில் உட்காருங்கள், ஏனென்றால் நான் சொல்லப்போகும் விஷயத்தை நின்று கொண்டு கேட்பது உங்களுக்கு எளிதாக இருக்காது. நான் பொறுமை இழந்து அவசரமாக, தயவு செய்து உண்மையை சொல்லுங்கள், என் அம்மா எங்கே? அவரை என்னோடு கூட்டி போக தான் வந்திருக்கிறேன். லண்டன் வேலையை கூட விட்டுவிட்டு வந்துவிட்டேன். இனி அவரை ஒருபோதும் தனியாக விடமாட்டேன் என்றேன். அவர் என்னை ஒரு கணம் பார்த்துவிட்டு மெதுவான குரலில், தம்பி, சரியான நேரத்தில் எடுக்கும் சில முடிவுகள் வாழ்க்கையையே மாற்றிவிடும். ஆனால் மிகவும் தாமதமாக எடுத்தால் வெறும் மனவேதனை மட்டும்தான் மிஞ்சும் என்றார். நான் பதற்றத்துடன், ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? என்னை என் அம்மாவிடம் கூட்டி செல்லுங்கள் என்றேன். அவர் அமைதியாக இருந்தார். பிறகு மேஜை டிராயரை திறந்து ஒரு சிறிய துணி பையை எடுத்து என் முன்னே வைத்தார். நான் ஆச்சரியத்துடன் அந்த பையை பார்த்தேன். அந்த அதிகாரி, உன் அம்மா இங்கு வந்தபோது அவரிடம் இருந்த இந்த சில பொருட்கள் மட்டும்தான். ஒரு பழைய ஜெபமாலை, கண்ணாடி, போர்வை, பிறகு அவர் தினமும் கையிலேயே வைத்திருந்த அந்த ஒரு ஃபோட்டோ என்றார். நான் நடுங்கும் கைகளால் அந்த போட்டோவை எடுத்தேன். அது என் மறைந்த அப்பாவின் புகைப்படம். என் கண்ணெதிரே இருண்டு வந்தது. மெல்லிய குரலில், இதையெல்லாம் ஏன் என் முன்னே வைக்கிறீர்கள்? என் அம்மா எங்கே என்று கேட்டேன். அந்த அதிகாரி மெதுவாக தன் கண்களை தாழ்த்தி கொண்டு, உன் அம்மா இப்போது இந்த உலகத்தில் இல்லை என்றார். அந்த வார்த்தையை கேட்டதும் என் வாழ்க்கையை நொறுங்கி விழுந்தது போல் இருந்தது. என் காதுகள் அதை நம்ப மறுத்தன. நான் உடனே எழுந்து சத்தமாக, இல்லை, இது உண்மையாக இருக்க முடியாது. ஏதோ தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் வாரம் வருவதாகத்தான் இருந்தது. பிறகு லண்டன் வேலையில் பிஸி ஆகிவிட்டேன். ஆனால் இப்போது வந்து விட்டேனே. அவரை கூப்பிடுங்கள், ஏதோ ஒரு அறையில் தானே இருப்பார் என்றேன். அந்த அதிகாரி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். பிறகு, அப்படி இருந்திருக்கலாம் என்றுதான் நானும் ஆசைப்படுகிறேன். ஆனால் உண்மை என்னவென்றால், அவர் நம்மை விட்டு பிரிந்து 1 வருடம் ஆகிறது என்றார். நான் அப்படியே உறைந்து நின்றேன். என் உதடுகள் அசைந்தன. ஆனால் எந்த சத்தமும் வரவில்லை. நெடுநேரத்திற்கு பிறகு மிகவும் கஷ்டப்பட்டு, அவர் சாகும் நேரத்தில் என்னை பற்றி ஏதாவது சொன்னாரா என்று கேட்டேன். அந்த அதிகாரியின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. அவர், உன் அம்மா இங்கு யாரை பற்றியும் குறை சொன்னதே இல்லை. புதிதாக யார் வந்தாலும், என் மகன் மிகவும் நல்லவன், வேலையில் பிஸியாக இருக்கிறான், அவ்வளவுதான். ஒரு நாள் நிச்சயம் வந்து என்னை கூட்டி போவான் என்றுதான் சொல்வார். வாசலில் கார் சத்தம் கேட்கும் பொழுதெல்லாம் உடனே எழுந்து வாசலை பார்ப்பார். பிறகு அமைதியாக வந்து உட்கார்ந்து கொள்வார். மாலையில் என்னிடம் வந்து, இன்று யாராவது வந்தார்களா என்று கேட்பார். நான் அமைதியாக இருப்பேன். அவரோ லேசாக சிரித்து கொண்டு, பரவாயில்லை, அடுத்த வாரம் வருவான் என்பார் என்றார். பிறகு அவர் இன்னொரு கவரை எடுத்து என் முன்னே வைத்து, கடைசி நாட்களில் இதை என்னிடம் கொடுத்தார். என் மகன் என்றாவது ஒரு நாள் வந்தால் இதை அவனிடம் கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார் என்றார். நான் நடுங்கும் கைகளால் அந்த கவரை வாங்கினேன். ஆனால் அதை திறக்கும் தைரியம் எனக்கு வரவில்லை. என் மனம் மீண்டும் மீண்டும் அதே வாசலுக்கு போனது. பல வருடங்களுக்கு முன்பு என் அம்மாவை விட்டு சென்ற அதே வாசலுக்கு. இன்று அதே வாசல் என் முன்னே இருக்கிறது. ஆனால் கதவுக்கு பின்னால் என் அம்மா இல்லை. என் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஏமாற்றம் மட்டுமே எனக்காக காத்திருந்தது. நான் மெதுவாக குனிந்தேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டியது. ஒரே ஒரு முறை நான் வந்து அம்மாவை பார்த்திருந்தால் என் வாழ்க்கை இப்படி பாழாகி போயிருக்காதே என்ற ஒரே கேள்விதான் என் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது.
ஆனால் காலம் கடந்து விட்டது. நான் எடுத்த முடிவின் பாரத்தை சுமந்து கொண்டு அமைதியாக உட்கார்ந்திருந்தேன். என் அம்மாவின் ஆசீர்வாதம் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டது. அவரிடமிருந்து எனக்கு மிஞ்சியது அந்த ஒரு மூடப்பட்ட கவர் மட்டும்தான். என் கைகள் அவ்வளவு நடுங்கின. கவரை திறப்பதே கஷ்டமாக இருந்தது. மிகவும் போராடி திறந்தேன். உள்ளே ஒரு சாதாரண காகிதமும் அதில் என் அம்மாவின் சுருங்கிய முகத்தின் புகைப்படமும் இருந்தது. நான் படிக்கத் தொடங்கினேன். மகனே, இந்த கடிதம் உனக்கு கிடைக்கிறது என்றால் நீ நிச்சயம் திரும்பி வந்து விட்டாய் என்று அர்த்தம். நீ ஒரு நாள் நிச்சயம் வருவாய் என்று எனக்கு தெரியும். அதனால்தான் நான் உனக்காக காத்து கொண்டே இருந்தேன். கவலைப்படாதே. உன் மீது எனக்கு எந்த கோபமும் இல்லை. சூழ்நிலைதான் மனிதர்களை விருப்பமில்லாத முடிவுகளை எடுக்க வைக்கும் என்று எனக்கு எப்போதும் தெரியும். என்றாவது என் ஞாபகம் வந்தால் உன்னை நீ ஏன் நொந்து கொள்ளாதே. எனக்கு நடந்ததை உன் குழந்தைகளுக்கு மட்டும் செய்து விடாதே. கடிதத்தை படிப்பதை நிறுத்தினேன். என் கண்ணீர் காகிதத்தில் விழுந்து நனைந்தது. என்னை கட்டுப்படுத்தி கொண்டு மீண்டும் படிக்கத் தொடங்கினேன். மகனே, நீ சிறுவயதாக இருக்கும்போது இரவில் பயந்து எழுந்தால் என் கையை பிடித்து கொண்டுதான் தூங்குவாய். உனக்கு நினைவிருக்கிறதோ இல்லையோ, எனக்கு எல்லாமே நினைவிருக்கிறது. உனக்கு காய்ச்சல் வந்தால் இரவு முழுவதும் தூங்காமல் தலைக்கு துணி வைத்து கொண்டிருப்பேன். உனக்கு பரீட்சை இருந்தால் அதிகாலையிலேயே எழுந்து சாப்பாடு செய்து தருவேன். உனக்கு முதல் சம்பளம் வந்த நாள் கூட எனக்கு நினைவிருக்கிறது. நீ அவ்வளவு சந்தோஷப்பட்டாய். அன்று கடவுளுக்கு நன்றி சொன்னேன். என் கஷ்டத்திற்கு நல்ல பலன் கிடைத்து விட்டது என்று. இன்று நீ என் கூட இல்லை என்றால் அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதனால்தான் நான் யாரிடமும் குறை சொல்லவில்லை. நான் கும்பிடும் பொழுதெல்லாம் என் மகனை நல்லபடியாக வைத்திருக்க வேண்டும் என்றுதான் கடவுளிடம் வேண்டுகிறேன். நான் சத்தமாக அழத் தொடங்கிவிட்டேன். கடிதத்தை நெஞ்சோடு சேர்த்து கொண்டு கதறி எழுதினேன். இத்தனை வருடங்களாக என் நெஞ்சில் இருந்த கல் அந்த ஒரே ஒரு நிமிடத்தில் உடைந்து நொறுங்கியது. ஒவ்வொன்றாக என் நினைவுக்கு வந்தது. அவர் எனக்கு சமைத்து தந்தது, உடல்நிலை சரியில்லாத போது பார்த்து கொண்டது, அப்பா இறந்த பிறகு என் படிப்பிற்காக தன் நகைகளை விற்றது, எனக்கு வேலை கிடைத்ததும் பார்த்தவர்களிடம் எல்லாம் என் மகன் மிகவும் நல்லவன் என்று பெருமையாக சொன்னது. பிறகு என் முன்னே தன் சிறிய பையை அமைதியாக மடித்து வைத்து கொண்டு காரில் முதியோர் இல்லத்திற்கு வந்த அந்த நாளும் நினைவுக்கு வந்தது. என் உயிரே போவது போல் இருந்தது. நடுங்கும் குரலில், என் அம்மாவின் சமாதி எங்கே இருக்கிறது என்று கேட்டேன். அந்த அதிகாரி அமைதியாக எழுந்து, வாருங்கள், கூட்டி போகிறேன் என்றார். சிறிது நேரத்தில் சுடுகாட்டில் என் அம்மாவின் சமாதி முன்னே நின்று கொண்டிருந்தேன். என் கால்கள் தடுமாறின. மண்டியிட்டு விழுந்து அந்த சமாதியை கட்டி அணைத்து தொண்டை வறண்டு போகும் வரை கதறி எழுதேன். என் அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள். நீ ஒரு முறை கூப்பிட்டு இருந்தால் ஓடி வந்திருப்பேனே. உன்னை வீட்டிற்கு கூட்டி போக வந்திருக்கிறேன் அம்மா. இனி உன்னை தனியாக விடமாட்டேன் என்று கத்தினேன். ஆனால் அங்கு மயான அமைதி மட்டுமே நிலவியது. சமாதியிடம் நான் கதறியது எதுவுமே பலனளிக்கவில்லை. என் அழுகை சத்தம் மட்டுமே எனக்கு பதிலாக கேட்டது. சமாதியின் மண்ணை 2 கைகளாலும் பிடித்து கொண்டு நெடுநேரம் அங்கேயே உட்கார்ந்திருந்தேன். அன்றுதான் முதல் முறையாக ஒன்று புரிந்தது. பெற்றோர் நம்மிடம் இருக்கும் வரை அவர்களின் அருமை நமக்கு தெரிவதில்லை. அவர்களை இழந்த பிறகு இந்த உலகமே திரண்டு வந்தாலும் அந்த இடத்தை நிரப்ப முடியாது. அங்கேயே உட்கார்ந்து ஒரு பொய்யில்லாத சத்தியம் செய்து கொண்டேன். என் வாழ்நாள் முழுவதையும் சொந்தங்களால் கைவிடப்பட்ட வயதானவர்களுக்கு சேவை செய்வதிலேயே கழிப்பேன் என்று. அன்று என் பாவத்தை கொஞ்சமாவது குறைக்கும் என்று நினைத்தேன். ஆனால் தாயின் கடனை ஒருபோதும் அடைக்க முடியாது என்பது எனக்கு தெரியும். அன்று முதியோர் இல்லத்திலிருந்து நான் என் அம்மாவோடு திரும்பவில்லை. வாழ்க்கையின் ஒரு கொடூரமான பாடத்தோடு திரும்பினேன். என் பணமோ என் பதவியோ லண்டன் வாழ்க்கையோ எதுவுமே என்னை காப்பாற்றவில்லை. என் அம்மாவை பிரிந்துவிட்டு நான் தேடிய அந்த அமைதி எனக்கு கடைசி வரை கிடைக்கவே இல்லை. அன்று புரிந்து கொண்டேன், இந்த உலகத்தில் எந்த வெற்றியும் எந்த உறவும் எந்த வசதியையும் மீண்டும் பெற்றுவிடலாம். ஆனால் அம்மா ஒரு முறை மட்டும்தான் கிடைப்பார். அவர் போய்விட்டால் வாழ்க்கை முழுவதும் மனவேதனை மட்டும்தான் மிஞ்சும். அதனால் பெற்றோர் உயிரோடு இருக்கும்போதே அவர்களை மதித்து அன்பாக பார்த்து கொள்ளுங்கள். நாளை என்பது மிகவும் தாமதமாகிவிடலாம். அந்த மனவேதனைக்கு பிறகு என் வாழ்க்கை பாதையே முற்றிலும் மாறியது. கடந்த காலத்தை மாற்றி எழுத முடியாது. ஆனால் என் மீதி வாழ்நாளில் எந்த ஒரு தாயும் தனியாக அழக்கூடாது என்ற நல்ல காரியத்தை தொடங்க விரும்பினேன். லண்டனில் இருந்த என் வீட்டை, என் வேலையை, ஆடம்பர வாழ்க்கை எல்லாவற்றையும் துறந்தேன். என் சொத்துக்களை விற்று அந்த முதியோர் இல்லத்தின் நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். அதே கட்டிடத்தில் ஒரு சிறிய அறையில் தங்க தொடங்கினேன். முன்பு என் அம்மா இருந்ததை பாரமாக நினைத்த அந்த பெரிய வீடு இப்போது எனக்கு ஒரு சிறைச்சாலை போல தெரிந்தது. ஆனால் இந்த அமைதியான முதியோர் இல்லத்தின் தெருக்களில் என்னை போன்ற நூற்றுக்கணக்கான சுயநலவாதிகள் தன் வயதான பெற்றோரை மண்பொம்மை போல தூக்கி எறிந்துவிட்டு போனதை உணர்ந்தேன். என் தினசரி வாழ்க்கை சூரியன் உதிப்பதற்கு முன்பே தொடங்கும். வயதானவர்களுக்கு என் சொந்த கையால் காலை உணவு தயார் செய்வேன்.
அவர்களின் படுக்கையை சரி செய்வேன். அவர்களுக்கு தேவையானதை பார்த்து பார்த்து செய்வேன். ஆரம்பத்தில் யாராவது ஒரு வயதானவரின் காலை பிடித்து விடும்போதோ, நடுங்கும் உதடுகளில் மருந்து ஊற்றும் போதோ அறியாமல் என் கண்ணீர் கொட்டி அவர்களின் கைகளில் விழும். அந்த கைகள் என் அம்மாவின் கைகளாகவே எனக்கு தெரியும். அவர் வானத்திலிருந்து என்னை பார்த்து என் பாவத்தை மன்னித்து ஆசீர்வதிப்பது போல் உணர்வேன். ஒரு நாள் முதியோர் இல்லத்திற்கு ஒரு புதிய பெரியவரை அழைத்து வந்தார்கள். அவர் பெயர் அப்துல் ரஹ்மான். ஆனால் அவரது கண்கள் குழிவிழுந்து யாரிடமும் பேசாமல் அமைதியாக இருந்தார். அவரது சொந்த மகனே அவரை கூட்டி வந்து விட்டுவிட்டு சென்றிருந்தான். அவன் தன் தந்தையிடம் சில நாட்கள் தொழில் விஷயமாக வெளியே செல்ல உள்ளதாகவும் விரைவில் வந்து விடுவதாகவும் கூறிவிட்டு சென்றிருந்தான். ஆனால் வாரங்கள் பல உருண்டோடியும் அவன் திரும்பி வரவே இல்லை. அப்துல் ரஹ்மான் பெரியவர் தினமும் மாலை வேளையில் அந்த முதியோர் இல்லத்தின் வாசல் அருகே அமர்ந்து கொண்டு கடந்து செல்லும் ஒவ்வொரு காரையும் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் நிறைந்த கண்களோடு பார்த்து கொண்டிருப்பார். அவர் அப்படி அமர்ந்திருக்கும் காட்சியை காணும்போது என் இதயம் வெடித்து விடும் போல் இருக்கும். நான் தினமும் மாலை வேளையில் அவர் அருகில் அமர்ந்து ஒரு கப் சூடான தேநீரை கொடுத்து அவரிடம் பேச முயற்சி செய்வேன். ஒரு நாள் மாலை அவர் தோளில் என் கையை வைத்து, பெரியவரே, என்று வெளியே மிகவும் குளிராக இருக்கிறது, வாருங்கள் உள்ளே போகலாம் என்றேன். அவர் என் பக்கம் திரும்பி உற்று பார்த்தார். அவருடைய கண்களில் தெரிந்த அந்த அனாதையான உணர்வும் ஏக்கமும் என்னை உலுக்கியது. அவர் என்னிடம், தம்பி, நீ தினமும் எவ்வளவோ வேலைகளை செய்கிறாய், என் துணைகளை துவைத்து தருகிறாய், எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுகிறாய். உண்மையில் நீ யார்? எனக்கு சொந்தமான இரத்த பந்தங்களே என்னை மறந்து விட்டார்கள். நீ எந்த உரிமையில் என் கஷ்டங்களை எல்லாம் தாங்கிக் கொள்கிறாய் என்றார் கேட்டார். கண்ணீரோடு இருந்த அவருடைய தளர்ந்த கைகளை பிடித்து கொண்டு கதறியவாறே சொன்னேன், பெரியவரே, நான் என் அம்மா உயிரோடு இருந்தபோது அவரது அருமையை புரிந்து கொள்ளாத ஒரு பாவி. என் அம்மாவிற்கு நான் எந்த நன்மையும் செய்ய முடியாமல் போய்விட்டது. அதனால்தான் இன்று பெற்ற பிள்ளைகளால் கைவிடப்பட்ட இந்த உலகத்தின் ஒவ்வொரு தாய் தந்தைக்கும் சேவை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னை உங்கள் குற்றவாளியான மகனாகவே நினைத்து கொள்ளுங்கள். அப்துல் ரஹ்மான் பெரியவர் சில நொடிகள் என்னையே பார்த்தார். பிறகு நடுங்கும் தன் கையை என் தலை மீது வைத்து என்னை இறுக்கமாக கட்டி அணைத்து கொண்டார். அந்த நிமிடத்தில் பல வருடங்களாக என் நெஞ்சை அழித்து கொண்டிருந்த மனவேதனை என்னும் பாறை லேசாக நகர்வது போல் உணர்ந்தேன். காலம் ஓடியது. இந்த சேவையையே என் வாழ்க்கையின் ஒரே இலக்காக மாற்றிக்கொண்டேன். ஆதரவற்ற தனிமையில் வாடும் முதியவர்களுக்கு வெறும் உணவும் இருப்பிடமும் மட்டும் தராமல் அவர்களுக்கான மருத்துவத்தையும் அவர்களின் தனிமைக்கான ஆறுதலையும் வழங்கும் ஒரு அமைப்பை உருவாக்கினேன். இரவு முழுவதும் தூங்காமல் அவர்களின் தேவைகளை கவனிப்பேன். அவர்களின் பேச்சை காது கொடுத்து கேட்பேன். அவர்களின் சிறுவயது மற்றும் வாலிப பருவத்தை கதைகளை கேட்டு அவர்களின் புன்னகையில் என் அம்மாவின் முகத்தை தேடுவேன். மக்கள் என்னை பார்த்து, நீ எவ்வளவு பெரிய புண்ணிய காரியத்தை செய்கிறாய் என்று பாராட்டுவார்கள். ஆனால் என் மனசாட்சிக்கு மட்டுமே உண்மை தெரியும். இது ஏதோ தானமோ தர்மமோ கிடையாது. வாழ்க்கை முடிய போகும் தருணத்தில் ஒரு பாவி செய்யும் பாவ மன்னிப்பு தேடல் மட்டுமே. என் மூச்சு இருக்கும் வரை இந்த நன்மையை செய்து கொண்டே இருப்பேன் என்று அந்த முதியோர் இல்லத்தின் முற்றத்தில் அந்த முதியவர்கள் சிறு குழந்தைகளைப் போல சிரிப்பதை பார்க்கும்போது என் மனதிற்குள் ஒரு புரியாத அமைதி கிடைக்கும். என் அம்மா இனி திரும்பி வரப்போவதில்லை. இந்த அகிலமே திரண்டு வந்தாலும் என் அம்மாவின் இடத்தை நிரப்ப முடியாது. ஆனால் அந்த பெரியவர்களின் கை என் தலை மீது படும்போது அவர்களின் வாயிலிருந்து வரும் உண்மையான ஆசீர்வாதங்கள் எனக்குள் ஒரு நம்பிக்கையை தருகிறது. என்றாவது ஒரு நாள் மறுமை நாளில் என் அம்மாவின் முன்னே நான் போய் நிற்கும் போது அவர் என்னை பார்த்து லேசாக சிரித்து, நான் உன்னை மன்னித்து விட்டேன் மகனே என்று சொல்லக்கூடும் என்ற நம்பிக்கைதான் அது. உங்கள் பெற்றோர் இன்னும் உங்களுடன் உயிருடன் இருந்தால் கடவுளுக்காக சொல்கிறேன், அவர்களுக்கு சேவை செய்வதில் எந்த குறையும் வைத்து விடாதீர்கள். அது ஒரு மிகப்பெரிய சொத்து. அதை ஒரு முறை இழந்து விட்டால் இந்த உலகத்தின் அனைத்து செல்வங்களையும் கொட்டி கொடுத்தாலும் அதை மீண்டும் விலைக்கு வாங்க முடியாது. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் பதவியையும் செல்வத்தையும் நாம் இழந்தாலும் மீண்டும் பெற்றுவிடலாம். ஆனால் தாய் தந்தை என்பவர்கள் வாழ்நாளில் ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் பொக்கிஷம். யார் ஒருவருக்கு பெற்றோர் உயிருடன் இருக்கும் பாக்கியம் கிடைக்கிறதோ அவர்களின் இருப்பை ஒரு வரமாக எண்ணுங்கள். அவர்களின் சுருக்கம் இழந்த முகத்திலும் நடுங்கும் கைகளிலும் தான் இறைவனின் அருளும் திருப்தியும் ஒளிந்திருக்கிறது. அவர்களை ஒருபோதும் முதியோர் இல்லத்தின் தயவிற்கோ அல்லது தனிமைக்கோ விட்டுவிடாதீர்கள்.
பெற்றோர்கள் வெறும் உறவு மட்டுமல்ல, அவர்கள் நமக்கு சொர்க்கத்தின் வாசல்கள். காலத்தின் சக்கரம் சுழன்று நமக்கு வெறும் மனவேதனையை மட்டுமே விட்டுச் செல்வதற்கு முன்பாக இன்றே அவர்களிடம் செல்லுங்கள், அவர்களின் பாதங்களில் பணியுங்கள், அவர்களிடம் மன்னிப்பு கேளுங்கள், அவர்களின் கரங்களை இறுக பற்றி கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த நிழல் நம்மை விட்டு மறைந்து விட்டால் இந்த பிரபஞ்சத்தின் முழு செல்வத்தையும் கொடுத்தாலும் நம் பெற்றோர் நம்முடன் வாழும் ஒரு நொடியை கூட மீண்டும் வாங்க முடியாது. இறைவா, வயது கடந்து எங்கள் பெற்றோர் வாழும் பாக்கியத்தை தந்திருந்தால் அவர்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் நீண்ட ஆயுளையும் தருவாயாக. அவர்களை எங்கள் தலைக்கு மேலில் இருக்கும் நிழலாக வைப்பாயாக. அவர்களுக்கு மனவேதனையை தரும் பிள்ளைகளாக எங்களை மாற்றாமல் காப்பாயாக. இறைவா, தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் பெற்றோருக்கு எதிராக செய்த பாவங்களையும் குற்றங்களையும் உனது பேரருளால் மன்னித்தருளுவாயாக. அவர்களின் இதயங்களில் எங்கள் மீது அன்பையும் மகிழ்ச்சியையும் நிரப்புவாயாக. இறைவா, இந்த உலகத்தை விட்டு பிரிந்த பெற்றோர்களின் மண்ணறைகளை பேரொளியால் நிரப்புவாயாக. அவர்களின் பாவங்களை மீண்டும் மீண்டும் மன்னித்து சொர்க்கத்தில் அவர்களுக்கு உயர் பதவியை அருள்வாயாக. இறைவா, நாளை எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்களை இப்படி தனியாக விட்டுவிட்டு செல்லும் நிலையை எங்களுக்கு தந்துவிடாதே. எங்கள் பெற்றோருக்கு சிறந்த தூணாக நிற்கும் ஆற்றலை எங்களுக்கு தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். நன்றி.